நம்ம அன்பு தமிழ் இப்போ இந்த வீடியோல மகாபாரதத்தை வந்து இனிஷியலா எங்கிருந்து ஆரம்பிச்சு மகாபாரதத்துல ஆரம்பிச்ச கேரக்டர்ல இருந்து அவங்களோட வம்சங்கள் எப்படி எப்படி தலைமுறையா அடிக்கி வந்து கடைசியில வந்து யார் இருந்தா, கடைசியில பாண்டவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இமயமலைக்கு போறோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அரசாட்சியில எப்படி தொடர்ந்தது, இதுக்கு ஆரம்ப புள்ளியா பாண்டவர் முன்னாடி பாண்டவர் இருந்திருக்கா, அதுக்கு அடுத்த தலைமுறைகள்லாம் எப்படி இருந்தா அது ஆரம்ப புள்ளியில முடிவு வரைக்கும் பார்க்க போறோம். எல்லாருக்கும் தெரியும் இந்த கதையை, மகாபாரதங்கிற ஒரு கதையை எழுதினவர் யாருன்னா கரெக்டா நம்ம யாரை சொல்லுவோம்? வியாச முனிவரை சொல்லுவோம். வியாச முனிவர் தான் மகாபாரதங்கிற கதையை எழுதியிருக்காரு. அப்போ தொடக்கமும் அங்கிருந்து தான் ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது மகாபாரத கதையை எழுதின வியாச முனிவர் தான் இதுக்கு தொடக்கமாகவும் இருந்திருக்கார். அந்த வியாச முனிவர் யாரும் இல்ல, விநாயகரோட அவதாரம் தான் சொல்றாங்க. ஆக்சுவலி இது வந்து விநாயகரோட அவதாரம் சொல்றது, அவரோட அவதாரத்தை எப்படி வந்து வர்ணிச்சிருக்காரு, அவரோட அவதாரம் மூலமா வந்த பசங்கள்ல இருந்துதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறைகள்லாம் வந்து லாஸ்ட்ல ஆரம்பத்துல விநாயகர் இருந்திருக்காரு, முடிவுல கிருஷ்ணர் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கதை வந்து முடிவுக்கு வந்திருக்கு. இதுல ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா சாந்தனு சொல்ற ஒரு மகாராஜா இருந்திருப்பா. சாந்தனுக்கும் கங்கை தேவி சொல்லுவாங்க, புனிதமான நதி. இவங்க ரெண்டு பேருக்கும் இணையா பிறந்தவர் தான் பீஷ்மர், கங்கை மைந்தன் சொல்லப்படுற பீஷ்மர். சரிங்களா? அப்பனா வந்து பாத்தீங்கன்னா இரண்டு பேருக்கும் புனிதமா பிறந்த பீஷ்மர் வந்து பாத்தீங்கன்னா நேர் வழியில அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான நான் வந்து அரசனா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோட வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த நாட்டு வந்து இது பண்ணுவேன், ஆனா நான் வந்து அரசனா இருக்க மாட்டேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது என்ன காரணங்கிறத நான் சொல்றேன். இதே மாதிரி சாந்தனும் வந்து எப்படி புனித நதியோட தொடர்பு வச்சு பீஷ்மர் ஒரு பையனை பெத்தெடுத்தாங்க, அதே சாந்தனும் ஒரு மீனவ குடும்பத்தில இருந்து ஒரு ஏழை பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சத்தியவதிங்க ஒரு பெண்ணை தொடர்புல இருந்துட்டு அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பசங்களை பெற்று எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த ரெண்டு பசங்க யாரும் வந்து சித்திரகதான் சொல்லுவாங்க, இன்னொருத்தர் யாரும் வந்து பாத்தீங்கன்னா விசித்திர வீரியன்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பெற்றெடுத்துட்டு இருப்பாங்க சாந்தனுவோட சத்தியவதி. சரிங்களா? சித்தியகதன் வந்து பாத்தீங்கன்னா போர்ல வந்து இறந்துருவார். சித்தியகதன் இறந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா வெறும் விசித்திர வீரியன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மனைவிகளை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு மனைவிகளை கல்யாணம் பண்ணதோட சரி அவங்களோட செக்ஸ்ல எந்த விதமான ஈடுபாடும் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அடுத்த வாரிசு வரல. அந்த ரெண்டு மனைவியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா அம்பிகா, அம்பலா. சரிங்களா? இவங்க ரெண்டு பேரோட கல்யாணம் பண்ணதோட சரி எந்த விதமான செக்ஷுவல் தொடர்பும் வந்து பாத்தீங்கன்னா விசித்திரன் வீரோட வச்சுக்கல. இதனால சத்தியவதி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறை எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாமலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இதுவா இருந்திருப்பா. சத்தியவதிக்கு வந்து பாத்தீங்கன்னா சாந்தனோட தொடர்புல இருக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட தொடர்புல இருந்திருப்பாரு. அதுதான் யாரும் வந்து பாத்தீங்கன்னா பரசுராம் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அவரோட தொடர்புல இருந்திருப்பாங்க. இப்ப பரசுராமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சத்தியவதிக்கும் இணையா மகனா பிறந்தவர் தான் விநாயகர். விநாயகரோட அவதாரமா ஆன கரெக்டா வியாசக முனிவர். சரிங்களா? அவரோட அவதாரமா ஆன விநாயகரோட அவதாரமா இருந்த வியாசக முனிவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சத்தியவதிக்கும் பரசுராமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இணையா வந்து வியாச முனிவர் பிறந்திருப்பார். இவரு தான் மகாபாரதத்தையும் எழுதியிருக்கார். மகாபாரதத்துக்கு ஆரம்ப புள்ளியா இருந்து இப்படி வந்து என்னோட கதாபாத்திரத்தை இதோட இணைக்கணும்னு சொல்லிட்டு அங்கதான் ஆரம்ப புள்ளியா இருந்திருக்கு. இவங்க வந்து வியாச முனிவர் சொல்லுவாங்க, வியாச முனிவர் வந்து தனியா நான் சன்னியாசியா போக போறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. தன் பையன் சன்னியாசா போறத வந்து பாத்தீங்கன்னா சத்தியவதி அம்மா வந்து ஏத்துக்கல. ஆனா சத்தியவதி அம்மா என்ன சொல்லுவாங்க, நான் எப்பயாச்சும் ஏதாவது ஒரு பிரச்சனை தான் என் மனசுல நான் நினைச்ச உடனே நீ அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி வந்து சத்தியவதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பசங்களும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வம்சத்தை எப்படி கொண்டு போகணும்னு தெரியாம இருந்ததுனால அம்பிகா, அம்பலா இவங்க ரெண்டு பேருக்கும் வாரிசு இல்லாதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சல் இருந்துட்டு இருப்பாங்க சத்தியவதி. அதனால சத்தியவதி வந்து பாத்தீங்கன்னா வியாச முனிவர் நினைச்சிருப்பா. வியாச முனிவர் வருவார். வியாச முனிவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க வந்து நீ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அதை வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து தம்பி நினைக்கிறாங்க, தம்பியோட மனைவியோட தொடர்புல வச்சுக்கிறதுல உங்களுக்கு ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கறத மீன் பண்ற மாதிரி அந்த டைம்ல அவரோட கதாபாத்திரம் இருந்திருக்கு. அதனால வியாச முனிவர் என்ன பண்ணுவார்னா, அம்பிகா, அம்பலா இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா உடல் உறவு வச்சிருந்திருப்பார். வயசான ஒருத்தர் இவங்க ரெண்டு பேரும் உடல் உறவு வச்சுக்கிட்டு வியாச முனிவருக்கும் அம்பிகாவுக்கும் இனியா மகனா பிறந்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சிராஸ்தர். அதுக்கப்புறமா அதே மாதிரி வியாச முனிவருக்கும் அம்பலாவுக்கும் மனைவியா பிறந்தவர் தான் பாண்டு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, அம்பிகா வந்து வயசான ஒருத்தர் வந்து நம்மளோட உடல் உறவு வச்சுக்கும் போது என்ன பண்றதுன்னு தெரியாதுன்னா அவர் வந்து கண்ணை மூடிக்கிட்டாங்க. கண்ணை மூடிக்கிட்டதுனால மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டராஷ்டிரருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாம போயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வியாச ஆரம்பிச்சார் பாத்தீங்களா, அந்த ரெண்டு அவர் மூலியமா வந்த இரண்டு பசங்க தான் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டராஷ்டிரம் வந்து பாத்தீங்கன்னா பாண்டுவோம். இவங்களுக்கு அடுத்துதான் இவங்களுக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல வர எல்லா கேரக்டரும் இருந்துட்டு இருந்திருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம வியாச முனிவர் வந்து அது மட்டும் இல்லாம சத்தியவதி என்ன பண்ணுவாங்கன்னா, வியாச முனிவர் வந்து சத்தியவதியோட குடும்பத்துல வந்து ஒரு பணிப்பெண் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த பணிப்பெண்ணுக்கும் வியாச முனிவருக்கும் இன்னொரு உடல் உறவு வச்சுக்கிட்டு அது மூலியமா வருவர் தான் யார் வந்து பாத்தீங்கன்னா விதுரர். அப்பனா மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா வியாசர் முனிவர் மூலமா மட்டும்தான்
மகாபாரதத்துல வர 3 கதாபாத்திரங்கள் இருந்திருக்கு. திருதராஷ்டிரா இருக்கட்டும், பாண்டுவா இருக்கட்டும், விதுரரா இருக்கட்டும் 3 கதாபாத்திரங்கள் இருந்திருக்கு. இந்த 3 கதாபாத்திரத்துல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறைகள் எல்லாமே வந்திருக்கு. இதுல என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் திருதராஷ்டிரர் மூத்தவரா இருப்பார் பாத்தீங்கன்னா, அவர் வந்து நான் பதவி ஏறணும்னு இருப்பார். ஆனா விதுரர் என்ன பண்ணுவார், நீ பதவி ஏறக்கூடாது அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ராஜாக்கெல்லாம் எப்படி இருக்கணும், ஒரு கண்ணு தெரியாதவன் வந்து பதவி ஏறி நாட்டை வந்து ஆள போறான் அப்படின்னு வந்தானா, கண்ணு தெரியாத நாடு தானே, எந்த எதிரி வேணா வந்து அடிச்சு தூக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா எதிரிக்கு கொடுக்குற மாதிரி ஆயிடும். அதனால வந்து அப்படிப்பட்ட நம்பிக்கை வந்து நம்ம கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து விதுரர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எதிர்ப்பாரு. எதிர்த்தனால வந்து பார்த்தீங்கன்னா திருதராஷ்டிரர் வந்து பார்த்தீங்கன்னா அரசரவையில ஏற முடியாதனால அந்த பதவி யாருக்கு போயிடும், பாண்டுக்கு போயிடும். பாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மனைவிகள். அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குந்தி, 2வது மனைவி வந்து ஏதோ ஒரு வேற ஒரு அரசவையில போயிட்டு ஏதோ ஒரு போர்ல ஜெயிச்சுட்டு மாதிரின்னு ஒரு பெண்ணை வந்து ஜெயிச்சுட்டு வருவாங்க போர்க்காலத்துல. இது மாதிரி ஜெயிச்சு 2 மனைவிகள் இருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மாதிரி இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா பாண்டுக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் வந்து பேசிட்டு இருக்கும்போது மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாதிரி இந்த 2 மான் இருக்கு, 2 மானை வேட்டையாடுங்க. அந்த 2 மான் வந்து பாத்தீங்கன்னா உடல் உறவுல வந்து சந்தோஷமா கொஞ்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்திருக்கும். இவர் என்ன பண்ணுவாருன்னா அதை கண்டுக்காம வந்து திடீர்னு வேட்டையாடணும்னா அங்கிருந்து ஒரு வேடன் வருவான். வேடன் வந்து என்ன பண்ணுவான்னா, நமக்கு சாபம் தரணும்னு சொல்லிட்டு பாண்டுக்கு சாபம் கொடுப்பான். பாண்டுக்கு என்னன்னு சாபம் கொடுப்பான்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு மான் வந்து உடல் உறவு இருக்கும்போது நீ எப்படி வேட்டையாடனியோ அதே மாதிரி வந்து நீ எப்போ வந்து உன்னோட ஒய்ஃபோட நீ வந்து உடல் உறவு வச்சுக்கிறியோ அப்ப நீ இறந்துருவ அப்படிங்கிற ஒரு சாபத்தை கொடுத்துரும். ஒரு அரசன் வந்து பார்த்தனா இப்படியா இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து சந்தோஷமா இருக்கும்போது கெடுக்கிறது, சந்தோஷமா இருக்கும்போது கொல்றது, இப்படிதான் இருப்பாங்க ஒரு அரசன் அப்படிங்கறது வந்து அந்த வேடன் கேட்பான். கேட்டோன்னா வந்து பாண்டுக்கு மனசு ரொம்ப நொந்து போயிடும். என்னடா நான் இவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டேனே, நான் ஒரு அரசனா இருக்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரா, அவர் ராஜாவா இருந்தார் பாத்தீங்களா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்டராஷ்டிரருக்கு வந்து கண்ணு தெரியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜா பாண்டுக்கு வந்து அது அப்படியே ரிட்டர்ன் வந்து திருஷ்டராஷ்டிரருக்கே போயிடுது. போனதுக்கு அப்புறம் பாண்டுக்கு வந்து என்ன பண்ணிடுறா, அவங்க 2 மனைவி குந்தி அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி இவங்க 2 மனைவியை கூட்டிக்கிட்டு எங்க போயிடுறாங்க, காட்டுக்கு போயிடுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா திருதராஷ்டிரர் வந்து பாத்தீங்கன்னா கங்காதரியும் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி இருந்திருப்பான். அவங்க 2 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இனியா 100 பசங்க பிறந்திருப்பான். அதுல 100 பசங்க மூத்தவர் தான் யார் பாத்தீங்கன்னா துரியோதனன். அதுக்கப்புறம் 99 பசங்க பெற்றிருந்திருப்பாங்க. இதுல வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா கங்காதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பிரசவத்தில் இருக்கும் 10 மாசம் கடந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடும். குழந்தை வந்து பெற்றெடுத்துக்கவே மாட்டாங்க. இது அவங்க ஹஸ்பண்டை வந்து உன் மேல தப்பு இருக்கு, நீ வந்து சரியா இது பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதமா திட்டிடுவான். திட்டத்துல வந்து திருஷ்டராஷ்டிரர் ரொம்ப டென்ஷன் சிவன் தவத்துக்கு போயிடுவார். அப்புறமா வந்து 1 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு கரி நிறத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது வந்திருக்கும், ஒரு எக் ஸ்ட்ரக்சர் வந்து ஏதோ ஒன்று வந்திருக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த டைம்ல குளோனிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. அந்த குளோனிங் மெத்தட் மூலியமா நீங்களால குழந்தை பெற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த 100 ஸ்பெர்ம்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கங்காதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அது மூலமா 100 பசங்க பெற்றெடுத்து அதுல மூத்தவர் தான் பார்த்தீங்கன்னா துரியோதனன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி இருக்கு. இப்போ வந்து இவங்க பாண்டு சொன்ன பார்த்தீங்கன்னா இவங்க பாண்டு 2 பேர், அப்புறமா பாண்டுவுக்கும் அவங்க 2 பேர் ஒய்ஃப் இருந்தாங்களா, 2 பேர் ஒய்ஃபை கூட்டிட்டு ஃபாரஸ்ட்டுக்கு போனாங்களா. போனதுக்கு அப்புறமா அவங்களோட கதை என்ன ஆச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா, குந்தி இருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த குந்தி வந்து பாண்டுவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வருண பகவான் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரத்தை கத்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த மந்திரம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நீ வந்து எந்த ஒரு கடவுளோட அம்சமானாலும் சரி அந்த கடவுளோட அம்சத்தோட நீ இணைஞ்ச ஒரு குழந்தைய பெற்று இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அவதாரம், அப்படிங்கிற ஒரு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட குந்திக்கு இருந்துட்டு இருக்கும். இது மூலியமா டெஸ்ட் பண்ணலாம் எதுவா இருந்தாலும். இப்ப பாபா படத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 7 மந்திரம் இருக்கு, அந்த 7 மந்திரத்தை நான் ஃபர்ஸ்ட் மந்திரத்தை இது பண்ணி யூஸ் பண்ண போறேன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் மந்திரம் டிக்ஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அதே மாதிரி தான் குந்தி வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் பண்ணும்போது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்ததான் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானை நினைச்சு சூரியனை பிரார்த்திட்டு அந்த மந்திரத்தை உச்சத்திருப்போம். அது மூலியமா வந்தவர் தான் கர்ணன். டெஸ்ட் பாஸ் ஆயிடுச்சு. பாஸ் ஆனதால இந்த குழந்தைய நான் பாத்துக்கணும். நான் வந்து அந்த டைம்ல அவங்க முனிவரோட இருந்திருப்பேன். இதை மாதிரி நான் உடல் உறவு வச்சுக்கிட்டேன், இது மாதிரி வந்து இந்த ஒரு நினைச்சு குழந்தை பெற்றுக்கிறேன்னு சொன்னா அந்த முனிவருக்கு டென்ஷன் ஆகி நம்மளால சாப்பிட விட்டுருவாரு. அந்த பயத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த குந்தி தேவி அந்த கர்ணன் இருந்தா பத்தி அவனோட பையனை வந்து என்ன பண்ணிடுவாங்க, கடலை விட்டுருவார். அப்புறமா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த கதை என்னன்னு. கடலை விட்டதுக்கு அப்புறமா அது மூலியமா லாஸ்ட்ல போர்க்காலத்துல வருவார். இவர் வந்து மூத்த பையன் விட்டுட்டாரா. இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பாண்டுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருல, அதுக்கப்புறமா வந்து அவர் உடல் உறவு வச்சுக்கிறது தப்பு கிடையாது. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பாண்டுக்கு வந்து உடல் உறவு வச்சுக்கிறதா இறந்துருவாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க வந்து என்ன பண்றா, இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப 2 தடவை சொல்லியிருப்போம், 3 தடவை சொல்லுவாங்க. அதுல மூத்தவர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா யாமசாமி இருப்பாங்களா, யாம கடவுளை நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வேண்டுவாங்க. அது யாம கடவுள் மூலியமா வந்து தர்மர் யுதிஷ்டர் பிறப்பாரு. எப்பவுமே இவர் போய் சொல்ல மாட்டார், அவரோட அம்சம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துடும். 2வது வந்து பாத்தீங்கன்னா வாயு கடவுள் சொல்லுவாங்க. வாயு கடவுள் அனுமான், அவரை நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வேண்டுவாங்க. அவரை நினைச்சு வேண்டதுனால அனுமான் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அனுமானோட அவதாரமா இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பீமன் சொல்லிட்டு ஒரு பையனை வந்து பெற்றெடுப்பாங்க. 3வது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட
அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா இந்திர கடவுளோட அம்சமா, இந்திர கடவுளை நினைச்சு அந்த மந்திரத்தை வந்து குந்தி உச்சரிப்பாங்க. உச்சரிக்கிறதுனால அது மூலியமா வந்த பையன் தான் யார் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன். இவங்க 3 பசங்க வந்து குந்தி மூலியமா வந்திருப்பாங்க. இன்னொருத்தர் வந்து மாதிரி சொன்ன அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி மனஸ்தாபம் வந்தனால இவங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பெத்துட்டு இருந்திருக்காங்க, நமக்கு கிடையாதுன்னு சொல்லி அவங்க மனஸ்தாபம் வந்துடும். அதனால என்ன ஆகும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குந்தி உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை வந்து மாதிரிக்கு உச்சரிப்பாங்க. மாதிரிக்கு உச்சரிப்பதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா மாதிரி என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்க மூலியமா அஸ்வின்ங்கிற கடவுளை வேண்டி 2 பசங்களை பெத்து எடுத்துருப்பாங்க. அந்த 2 பசங்க தான் நகுலன், சகாதேவன். சரிங்களா, இவங்க 2 பசங்க வந்திருப்பாங்க. இது ஒரு பக்கம். இது வந்து பாண்டவர்கள் எப்படின்னு தெரிஞ்சிடுச்சா. இதுக்கப்புறமா தான் அடுத்த கேரக்டர்னா வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவரோட பையன். வாசுதேவர் 2 பேர் இருப்பாங்க. அதில் தான் ஃபர்ஸ்ட் யாருன்னா சுபத்ரை, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர். சுபத்ரைக்கும் அர்ஜுனனுக்கும் கல்யாணம் ஆகி அபிமன்யன் வருவார். அபிமன்யனோட மைந்தன் தான் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா பர்ஷித். கரெக்டுங்களா. ஆரம்பத்துல வியாச முனிவர் இருந்திருக்கார். அவர் மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை மகாபாரதத்துல வர கதாபாத்திரத்தை வடிவமைச்சிருக்கார். லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பர்ஷித்னு சொல்லிட்டு அபிமன்யோட மைந்தன் தான் முடிஞ்சிருப்பாரு. இது வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதத்தோட மொத்த ஃபேமிலி ட்ரீ. இதுதான் வந்து அவங்களோட வம்சம் எப்படி இருந்தது, ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்துட்டு இப்போ வரைக்கும் எப்படி செயல்பட்டு இருக்குங்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஏதாவது புதுசாக இருந்தது. இப்போதான் வந்து இந்த விநாயகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வியாசமுனியோட அவதாரம். அவர்களோட அவதாரத்தில் இருந்தால் மகாபாரதம் தொடங்கி இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு இது புதுசாக இருந்திருக்கு எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் மூலியம் புது புது இன்ஃபர்மேஷன் உங்களை சேர்க்க முடியும். பை, தேங்க்யூ.